கள்ளக்குறிச்சி விழுப்புரம் பெல்ட் தான் இந்த எபி சென்டராக இருக்குது. இங்கே சில கம்ப்யூட்டர் சென்டர்ஸ் இதை எடுத்துட்டு ஆயிரக்கணக்கான வந்து மலைமுக மக்களுக்கு வந்து விவசாயி வந்து தே ஆர் ஆல் இன்னோசென்ட், அப்பாவி, உங்களுக்கு வந்து கொரோனா பணம் வருகின்றது, இதுதான் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ல வந்து உங்களுக்கு கொரோனா பணம் வருது, மத்திய அரசால் ரிலீஃப் கொடுக்கறாங்க அப்படி ஒரு சொல்லிட்டு நீங்க உங்க ஆதார் கார்டு கொடுங்க, வங்கியோட பாஸ்புக் கொடுங்க, நாங்க உங்களுக்கு ஒரு இதுக்கு பதிவு பண்றோம், 500 ரூபாய் சார்ஜ் பண்றோம் சொல்லிட்டு மோஸ்ட்லி கம்ப்யூட்டர் சென்டர்ஸ், காமன் சர்வீஸ் சென்டர்ஸ், சில வந்து கம்ப்யூட்டர் படிக்கக்கூடிய வந்து தனி நபர்கள் வந்து அந்த பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி ஒரு பாஸ் பண்ணிட்டு இது பண்ணிருக்காங்க ஆக்சுவலா. சோ இந்த தகவல் வந்து அது பண்ணும்போது ஆகஸ்ட் மாசத்தில் இந்த ஒரு ஜூன் ஜூலை மாசத்துல ஒரு இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கிறது. ஒரு நாங்க கூட ஒரு அறிவுரை ஒரு வி ஹேட் ஆல்சோ ரிக்வெஸ்டட் அது என்ஐசியில டெல்லியில தட் ரேஷன் கார்டு கூட ஒரு கிரைட்டீரியா வச்சுக்கிங்க, பட் அவங்களால பண்ண முடியுது, போய் நிறைய ஸ்டேட்ல ரேஷன் கார்டு இல்லை. ஸோ ஆகஸ்ட் மாசத்தில் நாங்க என்ன பார்த்தோம், திடீர்னு அரௌண்ட் 6 lakh பெனிஃபிஷரிஸ் நேம் இன்க்ரீஸ் ஆச்சு. குறிப்பாக 13 மாவட்டங்களில் இந்த நிறைய என்ட்ரிஸ் இருந்தன. மீதி எல்லா மாவட்டங்களில் வந்து ஒரு 25 மாவட்டங்களில் டோட்டலே ஒரு அரௌண்ட் 1 lakh இருக்கலாம். பட் இதுல வந்து 13 மாவட்டங்களில் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, வெள்ளூர், ராணிப்பேட், சேலம், இது தவிர வந்து தர்மபுரி, கிருஷ்ணகிரி, செங்கல்பேட், காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களில் இந்த பேர் அதிகமாக இருக்கும்போது ஆகஸ்ட் மாசத்தில் முதல் வாரத்தில் வந்து எங்க டைரக்டர் தான் ஸ்டேட் நோடல் ஆஃபீஸர், டைரக்டர் அக்ரிகல்ச்சர், அவருக்கு வந்து ஒரு சில வந்து ரெக்கார்டு மானிட்டரிங் பண்ணும்போது அது செக் பண்ணார். உடனே வந்து இது சம்பந்தமாக ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஸ்கீம் நீங்க இது கொஞ்சம் பிரிலிமினரி செக் பண்ணி பிறகு என்கிட்ட வந்து இது பெனிஃபிஷரிஸ் அடிஷன் வந்து அதிகாரிகளோட நாலேஜோட இருக்கா, கரெக்டா இருக்கா இல்ல செக் பண்ணி சொன்னாங்க. அதிகாரிகளோட ஒரு ரிப்போர்ட் அரௌண்ட் 7th or 8th வந்து வரும்போது இன்னும் இதுல வந்து நிறைய பேர் வந்து இது மாதிரி தனியார் மூலமாக திருட்டுத்தரமாக வந்து ஷேர் கேபிட்டல் என்பதை அந்த இன்ஃபர்மேஷன் வந்த பிறகு அது கூட இன்கொயரி நாங்க பண்ணி சொன்னோம். அது பிறகு மீடியால கூட இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும், அதுல வந்தது. ஸோ போலீஸ் சிபிசிஐடி மூலமாக அந்த மாவட்டங்களில் கேஸ் போட்டுட்டு விசாரணை செய்து they are zeroing down on suspects. ஒரு கிட்டத்தட்ட 18 பேர் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு அவங்க மூலமாக அதுக்கு மேலே கூட இருக்கலாம், அது வந்து போலீஸ்ல இருந்து இன்ஃபர்மேஷன் we have not got. இன்னும் இஷ்யூ இஸ் கோயிங் ஆன். லீடர்ஸ் ஆர் பீங் காட், நம்பர் 1. நம்பர் 2 வந்து குறிப்பாக அந்த டீம்ஸ், எங்களுடைய டீம்ஸ் அனுப்பி பிறகு இதற்காக வந்து ஒரு ஆள் மூலமாக கிடையாது, தனிப்பட்ட முறையில் இந்த கம்ப்யூட்டர் தனியார் கம்ப்யூட்டர் சென்டர்ஸ் புரோக்கர்ஸ் மூலமாக இந்த சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணிட்டு இந்த திருடி அந்த பேர் சேர்த்த முயற்சி காரணமாக எந்த ஏரியால அதிகமா இருக்கு அந்த ஆபீஷியல்ஸ் வந்து கவனக்குறைவாக இருக்கலாம். அவங்க they say that நாங்க வந்து விநியோகம் காய்கறி விநியோகம் செய்த இருந்தால் கூட டைரக்டர் சஸ்பெண்டட் 3 assistant directors of agriculture பேப்பர்ல கூட இது செய்தியில கூட வந்தது. இது தவிர வந்து கவர்மெண்ட் வந்து அனைத்து ஒரு கிட்டத்தட்ட 34 அதிகாரிகள் மேலே வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. 80 பேர் முடிச்சு டோட்டல் ஆஃப் 80 persons கம்ப்யூட்டர் ஸ்டாஃப், ஆத்மா மேனேஜர்ஸ், ஏடிஎம் பிளாக் மேனேஜர்ஸ் போன்ற வருவாய்த்துறை whoever has been suspect அவங்களே டிஸ்மிஸ் பண்ணிட்டோம். இதுவரை 80 பேர் டிஸ்மிஸ் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே வந்து கூட இன்னும் வந்து விசாரணை அடிப்படையில் யார் குற்றவாளி இருந்தால் we are waiting for the further reports from the DGCBCID. so அந்த யார் குற்றவாளி இருந்தால் அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிட்டு அவர் மேலே வந்து இன்னும் நடவடிக்கை வரக்கூடிய நாட்களில் செய்யப்படும் என்பதை நான் சொல்லி தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய நோக்கம் வந்து பணத்தை வந்து உடனே திரும்பி பெற வேண்டும். அதற்காக வந்து ஒரு சில நடவடிக்கை எடுத்திருக்கோம். நம்பர் 1, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லிருந்து நானே வந்து சேர்மேன் ஆஃப் த பேங்க்ஸ், இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், கனரா பேங்க், SBI போன்ற எல்லா எம்டிஸ்க்கு எழுதிட்டு ஒரு கவர்மெண்டோட ஒரு ப்ரொவிஷன் இருக்கு.
தட் அரசோடைய கணக்கில் இருந்தோ நேரடியா ஒரு இன்எலிஜிபிள் பெனிஃபிஷரிக்கு பணம் போயிருந்தால் அது வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து அது வந்து கன்சர்ன் பேங்கர்ஸ்க்கு ஆபீஷியல் லெட்டர் போட்டால் அது திரும்பி பெறலாம், ரிவர்ஸ் பண்ணலாம் அக்கவுண்ட். அதனால் வந்து இந்த அக்கவுண்ட்ஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ்க்கு நாங்க அதிகாரம் கொடுத்துட்டு இந்த இன்எலிஜிபிள் பெனிஃபிஷரிஸ் தோ அவங்க அப்பாவி மக்கள் மோஸ்ட் ஆஃப் தெம் 99% அப்பாவி பிகாஸ் தே ஆர் நாட் நோயிங் அவங்களுக்கு நாங்க எலிஜிபிளா தெரியல சொல்லிட்டு தே ஹேட் கிவன் அவங்களுடைய பணத்திலிருந்து அக்கவுண்ட் பணம் திருப்பி கொடுத்ததாக உத்தரவு கொடுக்கப்பட்டுள்ளது. We gave this order about 15 days back collectors மூலமாக. MTs की நீங்க கொஞ்சம் ஃபாலோ அப் பண்ணுங்க நாங்க சொல்லிட்டோம். சோ அதுக்கு வந்து ஒரு பேர் என்ன இருக்கு அக்கவுண்ட் की வந்து இட் இஸ் we ask them to lien the account LIEN lien என்பது அந்த சப்போஸ் 2000 போயிருந்தால் அந்த 2000 திரும்பி வந்து அதுல இருந்து எடுத்து அதுக்கு அது ஃப்ரீ பண்ணிடுவாங்க. நாட் தட் என்டையர் மணி 2000 ரூபாய் ஃப்ரீ பண்ணிடுவாங்க. யாராவதுக்கு ஒரு முதல் தடவை 4000 போட்டா அதுவும் எடுத்துட்டு ஃப்ரீ பண்ணிடுவாங்க. அப்படி போட்டுட்டு அதுல வந்து இதுவரை ஆஸ் ஆன் டேட் சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து இங்க 2 கோடி 3 கோடி ரூபாய் அப்படி வருது நீங்க போட்டிருக்கீங்க. சராசரியாக 32 கோடி ரூபாய் நாங்க திரும்பி பெற்றிருக்கோம். 32 crore rupees we have recovered back. ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரௌண்ட் I am expecting another 3 times this money. So அது சீக்கிரமா we have got this money. இன்ஃபேக்ட் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா இன்னொரு ஸ்டேட்ல வந்து இதை விட டபுள் இருக்கும்போது 93 lakh they have recovered in Tamil Nadu in the last 15 days because of the action taken by the collectors. Collectors தானாக வந்து இது பிகாஸ் கலெக்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஏமாற்றம் நாங்க பிஸியா இருக்கும்போது அப்படி எங்க பேக்ல அப்படி நடக்கும்போது வெறியோட அவங்க they are following up with the bankers to get back the money. 32 lakh rupees they are collecting. They have collected as on date. 32 crore 32 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்காங்க. 32 crore rupees. Further money is also being collected. எங்களுடைய வியூ நெக்ஸ்ட் 1 to 1.5 months குள்ளே full money வாங்கதாக நாங்க வந்து இது பண்றோம். காரணம் இதுல வந்து யாரும் தப்பிக்க முடியாது. ஒவ்வொரு ineligible beneficiary நேம் ஆதார் நம்பர் பெனிஃபிஷரியோட பேங்க் அக்கவுண்ட் கூட அரசும் கிட்ட இருக்கின்றது. அது ரெண்டாவது மத்திய அரசால் மூலமாக கூட இதுக்கு ஒழுங்கா வந்து திரும்பி பணம் எப்படி பெறலாம் இதர ஸ்டேட்ஸ் இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும்போது எப்படி பண்ணிருக்காங்க அது அறிவுரை கொடுத்து. பட் தமிழ்நாட்டில வந்து இதுல வந்து we have done well இருக்கலாம். மேடம் நீங்க எப்படி வேணுமா நீங்க இன்டர்பிரட் பண்ணுமா எஸ். ஆனால் அதிகாரி ஒரு மேல் அதிகாரி நாங்க கூட 3 பேர் சஸ்பெண்ட் பண்ணிட்டோம். இன்னும் கூட எங்களுக்கு சிபிசிஐடி யார் சொன்னால் அது எந்த லெவல் இருந்தால் we are going to take action. We are very particular about it. அது வந்து நாங்க பிரஸ்ல சொல்ல but we have already taken major disciplinary action against 34 officers. We will give the further details in due course of time. Around 41 lakhs. 41 lakhs இருக்கலாம். It is a dynamic data. ஒவ்வொரு டைம் வந்து கொஞ்சம் மாறிட்டே இருக்கிறோம். Total number of Fed 20 series so far permanent. Total number of Tamil பேசுங்க. Fed 20 series. State beneficiary. Fake. We can take it is again subject to confirmation 5 to 5.5 lakhs. It can be plus minus 10-20,000. I am not though it's a dynamic figure. Now I do not want to confirm the figure. அதுல மேடம் என்ன ஒரு வசதி இருக்கு we have discussed with the bankers அந்த அக்கவுண்ட் வந்து லியன்ல வச்சிட்டோம். சப்போஸ் ஒரு பெனிஃபிஷரியோட அக்கவுண்ட் லியன்ல இருக்கும்போது டுடே இட் இஸ் he is having அவருக்கு 2000 ரூபாய் எடுக்கணும். அவருக்கு 1500 ரூபாய் இருக்கு 500 வரல. சோ we'll wait. அவருக்கு வந்து வருவாய்த்துறை அக்ரிகல்ச்சர் ஆபீசர்ஸ் நீங்க மீதி அதுல போடுங்க. டீம்ஸ் மாவட்ட ஆட்சியரே ஆர்வத்தோட வந்து டீம்ஸ் போட்டு அவங்களுக்கு போட சொல்றாங்க. போட்டுட்டு செலுத்துக்கிறாங்க. till the time they put it back. ஆனால் நாங்க ஆபீஷியல்ஸ்க்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும் யாரும் கையில கேஷ் வாங்கி திரும்பி போட வேண்டாம். பேங்க் அக்கவுண்ட்ல போட்டும் பேங்க் அதுல இருந்து ரிவர்ஸ் பண்ணிடுவாங்க. பட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேஸ் ரிட்டர்ன் அஸ் தே டிடன்ட் எக்ஸ்பெக்ட் தட் இவ்வளவு 10 நாள்ல வந்து 32 கோடி ரூபாய் நீங்க திரும்பி பெறுவீங்க அவங்க எதிர்பார்க்கல. அதுக்கே வந்து தே ஹவ் டோல்ட் அஸ். ஆனால் எங்களுடைய பணி இன்னும் தொடர்கிறது.
குற்றவாளி தனியார் இருந்தால் சரி, வேறு யாரோ அரசு சார்பாக இருந்தால் யார் இருந்தால் அவங்க கண்டுபிடிச்சிட்டு அவங்களை கடுமையாக தண்டனை உங்களுக்கு சொல்லணும் என்பதை ஒரு மேலிடத்திலும் உத்தரவு இருக்கே. நாங்கள் எல்லாம் இதில் பிடிவாதத்தோடு இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்கிறோம். பிரசன்ட் இட்ஸ் கோயிங் ஆன். பிரசன்ட் இப்போ பணம் போகாது, அடுத்த டிசம்பர்ல தான் தவணை போகும் சார். அதுக்குள்ளே நாங்க வி வில் செட் ரைட் அவர் ரெக்கார்ட்ஸ். வெப்சைட் அதே வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணலாம். எஸ், அதே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அது நல்ல திட்டம். விவசாயி உதவி செய்வதற்காக இது அதுக்கு ஃபார்மர்ஸ் கார்னர் போடப்பட்டுள்ளது. அதை நான் திரும்பி உங்களுக்கு சொல்றேன். அதுல ஃபார்மர் தன்னுடைய பேர் பதிவு பண்ணலாம், ஜென்வின் ஃபார்மர். ஆனால் அவர் என்ன பார்க்கணும்? நம்பர் 1, அவருக்கு குடும்ப அட்டை இருக்கின்றது, அவர்கிட்ட நிலம் இருக்கின்றது, லேண்ட், அக்ரிகல்ச்சர் லேண்ட், சும்மா பிளாட் வச்சு இருக்கக்கூடாது. அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருந்தால் அவருக்கு இந்த தவணை கிடைக்கலன்னா அவர் தன்னுடைய பேர் ஐதர் கன்சர்ன்ட் அக்ரிகல்ச்சர் அல்லது ஹார்டிகல்ச்சர் அல்லது வருவாய்த்துறை அதிகாரி கிட்ட கொடுத்துட்டு இங்கே பதிவு பண்ணி வைக்கலாம், அல்லது தானாக அவர் தன்னுடைய பேர் பதிவு பண்ணலாம். ஆனால் வாட் வி வில் டூ இஸ், நாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாக்கு எங்களுடைய பரிந்துரை கூட பண்ணோம். ஸ்டேட் ஸ்பெசிபிக் செக். தமிழ்நாட்டில தான் ஆள் கம்ப்யூட்டர் சென்டர்ல ரொம்ப உஷாரா இருக்காங்க. இன்ஃபேக்ட் நம்ம யூத் ஒரு நன்மை இருக்கு, இது கூட they are smart, that's why they have been able to misuse this. So we have said that இதுக்காக land records தமிழ்நாடுல கம்ப்யூட்டரைஸ் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. நீங்க என்ஐசி வெப்சைட்ல போடுகிற ரெக்கார்டு எங்க லேண்ட் ரெக்கார்ட் கூட அதை வச்சு சரி செய்து, எங்க சீஃப் செக்ரட்டரி கூட அதான் அறிவுரை சொன்னாங்க எங்களுக்கு. யூ புட் யுவர் பாயிண்ட் டு த என்ஐசி, நாங்க எல்ஐசிக்கு எழுதிருக்கோம். நீங்க அதுக்கு நீங்க தமிழ்நாடு ஸ்பெசிபிக் அடிஷனல் செக் கொடுங்க. சோ தட் எங்க அதிகாரிக்கு இதுக்கு போயிட்டு நேரடியா செக் பண்றது டைம் வேஸ்ட் ஆயிருக்கூடாது. தே கேன் இமிடியட்லி தென் இன்க்ளூட் த நேம்ஸ். சோ அதனால் நான் உங்களுக்கு டு பிரீஃப், அது நேம் சேர்ப்பதற்காக வசதி இருக்கு. ஃபார் த டைமிங் ஆஃப் கோர்ஸ் next 10-15 days officials will be busy in the recovery of the money, which we will recover. Surely we will recover. Okay. அக்கவுண்ட் ஒரே அக்கவுண்ட் இருக்காது. அது அக்கவுண்ட் அவங்க செக் பண்றாங்க. அக்கவுண்ட் 4 அக்கவுண்ட் இருக்கும். அத மீதி 3 அக்கவுண்ட்ல இருந்து திரும்பி பெற்றுவாங்க. அதனால ஐ டோல்ட் யூ த சேம் நம்பர், அதே அத்தனை அக்கவுண்ட்ஸ். அது பிகாஸ் ஆதார் நம்பர் அக்கவுண்ட் எக்ஸ்க்ளூசிவா இருக்கணும். மத்திய அரசு சாஃப்ட்வேர்ல அது இருக்கு. குட் ஸ்கீம். ஆனால் குட் ஸ்கீம்ல விவசாயி ஹெல்ப் பண்ணணும். அது விவசாயி நல்ல செய்வதில் ஒரு சில தனியார் ஒரு குற்றசாக அது முறைகேடாக யூஸ் பண்ணது தவறு கண்டு அதுக்கு we are totally committed to get back the entire money. Thank you so much.